டெல்லியின் ஜந்தர் மந்தரில் நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக துவங்கி சுமார் 20 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்ற போராட்டம் ஜூலை 20 அன்று திடீரென கட்டுக்கடங்காத வன்முறையாக உருவெடுத்தது. ஆரம்பத்தில் மாணவர்களின் உரிமைகளுக்கான போராட்டமாக தோன்றிய இந்த நிகழ்வு நாட்கள் செல்ல செல்ல தன் பாதையிலிருந்து விலகி பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான தனிப்பட்ட தாக்குதல்கள் மற்றும் தரம் தாழ்ந்த அவதூறு முழக்கங்கள் முழங்கும் தளமாக மாற துவங்கின. மாணவர்களின் நியாயமான கோரிக்கைகளை ஓரங்கட்டிவிட்டு நாட்டின் பாதுகாப்பு மற்றும் காஷ்மீர் விவகாரம் குறித்த தீவிரவாத மற்றும் பிரிவினைவாத பேச்சுக்களை போராட்ட களத்தில் சிலர் திட்டமிட்டு விதைக்க முயன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. போராட்ட களத்தில் நுழைந்த சமூக விரோதிகள் நடத்திய சரமாரி தாக்குதலில் போலீசாரும் துணை ராணுவ படையினரும் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர். அமைதியாக துவங்கப்பட்ட ஒரு போராட்டம் எப்படி இவ்வளவு கொடூரமான இரத்த களரியாகவும் தேசத்திற்கு எதிரான தீவிரவாத கருத்துக்களை பரப்பும் மேடையாகவும் மாறியது என்பதை கண்டு திடுக்கிட்ட பாதுகாப்பு படையினர் இதன் பின்னணியில் உள்ள மாபெரும் மர்மங்களை வெளிக்கொணர அதிரடி விசாரணையில் இறங்கினர். விசாரணையில் வெளிவந்த தகவல்கள் அனைவரையும் உறைய வைத்தது. போராட்டத்தில் பங்கெடுத்த 2000த்திற்கும் மேற்பட்டோர் கொடூரமான குற்ற பின்னணி கொண்டவர்கள் என்பதும், வன்முறையில் ஈடுபட்டவர்களில் 100க்கும் மேற்பட்டோர் ஏற்கனவே கொலை குற்றங்களில் தொடர்புடையவர்கள் என்பதும் அம்பலமாகியுள்ளது. மாணவர்களின் போர்வையில் களமிறக்கப்பட்ட இவர்கள் நாட்டின் ஒருமைப்பாட்டை சீர்குலைக்க துடிக்கும் அந்நிய சக்திகள் மற்றும் தேசவிரோத குழுக்களின் தூண்டுதலால் இயக்கப்பட்டது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்த சதியின் உச்சகட்டமாக துபாயை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் ஆப்ரகோ பிரீட் கம்பெனி என்ற சரக்கு போக்குவரத்து நிறுவனத்தின் பின்னணி வெளிப்படையாக சிக்கியது. கேரளாவின் நிலம்பூரை சேர்ந்தவரும் அந்நிறுவனத்தின் உரிமையாளருமான முகமது ஷாஜி என்பவர் துபாயில் தன்னிடம் வேலை பார்க்கும் 23 மலையாளி ஊழியர்களுக்கு தன் சொந்த செலவில் விமான டிக்கெட் எடுத்து தங்குமிடம் மற்றும் உணவிற்கான அனைத்து பணத்தையும் கொடுத்து போராட்டத்தில் பங்கேற்க டெல்லிக்கு அனுப்பி வைத்துள்ளார். போராட்டம் முடியும் வரை டெல்லியிலேயே தங்கியிருக்க வேண்டும் என்று கூறி அனுப்பப்பட்ட இந்த ஊழியர்கள் டெல்லி வந்து சேர்ந்தே அன்றைய போராட்டம் முடிவுக்கு வந்ததால் அவர்கள் மகிழ்ச்சியுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட புகைப்படங்களும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. மருத்துவ படிப்பிற்கும் எந்த தொடர்பும் இல்லாத புலம்பெயர் தொழிலாளர்களை வெளிநாட்டு நிறுவனம் ஒன்று சொந்த செலவில் இந்தியாவுக்கு அனுப்பி நாட்டின் பிரதமருக்கு எதிரான முழக்கங்களையும் காஷ்மீர் பற்றிய தேச விரோத பேச்சுக்களையும் பேச வைத்ததன் பின்னணி என்ன? இதற்கு பின்னால் இருக்கும் மாபெரும் வெளிநாட்டு நிதி பரிவர்த்தனைகள் யாருடையவை என்ற கேள்விகள் தற்போது பூதாகரமாக வெடித்துள்ளன. புலனாய்வு அமைப்புகள் இந்த சதி வலையை முழுமையாக ஆய்வு செய்து இதற்கு காரணமான வெளிநாட்டு பின்னணி கொண்ட நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாடு முழுவதும் வலுத்து வருகிறது.